சேது வெளியான பிறகு அவ்வளவு காலகட்டங்களாக அவர் எந்த கமிட்மெண்ட்டும் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரியான இன்னொரு கதை, இன்னொரு பைத்தியமான ஒரு என்னவோ அவருக்கு சரியாக அமையல கதை. அதுக்கப்புறம் காசி தான் பண்ணார். நிறையா பண்ணாங்க. அது வந்து என்னுடைய ஷூட்டிங்கில் வந்து தான் எல்லா படமுமே புக் ஆச்சு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் லொக்கேஷனில் வந்து தான் எல்லா இயக்குநர்களும் கதை சொல்ல சார் ஒரு படம் பண்ணிட்டா பத்தாது, அடுத்து யார் புக் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சூப்பர் குட் ஆர்பி சௌத்ரி, அப்புறம் அந்த நேரத்தில் நல்லா லைம்லைட்டில் இருக்கிற ராஜகுமாரன், அப்போ விக்ரம் பிக்கப் ஆகிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே விக்ரம் நடித்தவர் தான். 51வது படமாக நீங்கள் சேதுவை வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு கமிட்மெண்ட், சரியான கமிட்மெண்ட் ஆனபோது என்னுடைய லொக்கேஷனில் தான் வந்து சாமுராய் உள்பட எல்லா தில் உள்பட எல்லா படங்களும் என்னுடைய லொக்கேஷனில் வந்து தான் கதை சொன்னார்கள் நண்பர்கள். அங்கிருந்து தான் அது ஆரம்பமானது. உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக நடிப்பது என்பது வேறு, அதற்கான ஒரு கட்டமைப்பு அமைத்த ஒரு கதை என்பது வேறு. நீங்கள் முதலில் நடிகர் என்பதை ஒரு சரத்குமார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக அந்த நேரத்தில் இருக்கிறவர், தேவயானி எவ்வளோ கிரேஸ்ஃபுல் ஹீரோயின், குஷ்பு எவ்வளோ பெரிய வீடுக்குள் பட்டி தொட்டியங்கும், இவர்களெல்லாம் வைத்து இவர்கள் நடுவில் ஒரு ரோஜாவாக சொருகி கொண்டு போய் விக்ரமை விண்ணுக்கும் மண்ணுக்கும் சேர்த்தது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை அப்படி இன்னொரு படத்தில் சேர்த்திருந்தால் நானும் நிறைய செய்து கொண்டு போயிருப்பேன். மறுபடியும் அதே வயதான தோட்டத்தை விஜய் மில்டன் சாருக்காக பண்ணிட்டேன். கேட்கும்பொழுது எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு எதுக்கு நடிக்கணும் மறுபடியும் அதே மாதிரி? நான் என்ன அப்படி இல்லையே, ஏதோ அந்த கதைக்கு தேவைப்பட்டது நான் செஞ்சுட்டேன். இப்போ கூட நான் எவ்வளோ யூத்தாக இருக்கேன் உங்கள் முன்னால் இல்லையா? விக்ரம் வந்து அழகாக என்னால் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். நடிப்பு அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை சார், அவருக்கு நடிக்க தெரியும். அவருக்கு உண்டான சரியான கதை அமையலை, தன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அவரை டிசைன் பண்ணலை யாரும். பாலா ஒரு டிசைன் செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு மறுபடியும் பிதாமகன் ஒரு டிசைன் செய்து கொடுத்தார். அது எப்படி இருக்குதுன்னா, நீ உன் சொந்த மூஞ்சியோட, சொந்த விக்கோட, சொந்த மேக்கப்போட நிற்காத, இப்படி பண்ணிக்க, இப்படி பார்த்துக்க, இல்லைன்னா இப்படி ஒடிச்சிக்க, அப்போ நீ நடிச்சின்னா எல்லாமே நடிப்பாக தெரியும்டா அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி தான்.